இந்தியாவின் விளையாட்டு தலைநகர் ஆகிறதா சென்னை? சென்னையில நடக்கிற கேலோ இந்தியா விளையாட்டு தொடர பிரதமர் மோடி நேர்ல வந்து தொடங்கி வச்சிருக்காரு. செஸ் ஒலிம்பியாட், ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி டிராபி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை மாதிரியான சர்வதேச விளையாட்டு போட்டிகள் சென்னையில நடத்தப்பட்ட நிலையில கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி சென்னையில் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் முதல் சர்வதேச அளவிலான போட்டிகள் வர நம்ம சென்னையில நடக்கிறதால சர்வதேச அளவிலான கவனத்தை சென்னை பெறுதுன்னே சொல்லலாம். இது மாதிரியான விளையாட்டு போட்டிகள் சென்னையில நடத்தப்படுறது சென்னை விளையாட்டு தலைநகரா மாற ஒரு வாய்ப்பா அமையும்னு சொல்லப்படுது. அப்படி சென்னை விளையாட்டு தலைநகராகும் பட்சத்துல தமிழ்நாடு இளைஞர்களுக்கான வாய்ப்புகளும் ஸ்போர்ட்ஸ் டூரிசமும் அதிகரிக்கும்னும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாறுகிறதா சென்னை? விளையாட்டுத் துறையை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு மாமல்லபுரத்துல 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் பெரிய அளவில் நடத்தப்பட்டுச்சு. செஸ் ஒலிம்பியாட் தொடர பிரதமர் மோடி நேர்ல வந்து தொடங்கி வச்சாரு. உக்ரைன் ரஷ்யா போர்னால அங்க நடக்க முடியாத செஸ் ஒலிம்பியாட் 4 மாசத்துல திட்டமிடப்பட்டு சென்னையில நடத்தி காட்டினதா பிரதமர் பெருமையா பேசினாரு. கடந்த ஆண்டு ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி டிராபி தொடர் சென்னை எழும்பூர்ல இருக்க மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்துல நடத்தப்பட்டுச்சு. இந்த தொடர்ல சீனா, பாகிஸ்தான் உட்பட 6 அணிகள் பங்கேற்றாங்க. ஆசிய கோப்பை ஹாக்கி டிராபிக்காக மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பங்கேற்க வந்த மற்ற நாடுகளை சேர்ந்த வீரர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை சிறப்பா செஞ்சு கொடுத்திருந்துச்சு தமிழ்நாடு அரசு. 2023 ஜூன் மாசம் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை சென்னையில நடைபெற்றுச்சு. இந்த தொடர்ல ஹாங்காங், ஜப்பான் உள்ளிட்ட 8 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் கலந்துட்டாங்க. 2023 அக்டோபர்ல தொடங்கின ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர்லையும் 5 ஆட்டங்கள் சென்னை சேப்பாக்கத்துல நடந்துச்சு. கிரிக்கெட்ல IPL தொடரா இருந்தாலும் சரி, மற்ற சீரீஸா இருந்தாலும் சரி, வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்குன்னே எப்பவும் தனி இடம் இருக்கு. இது இல்லாம தமிழ்நாடு வீரர்களின் திறமையை கண்டறிய உதவும் விதமா TNPL மாதிரியான தொடர்களும் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தால நடத்தப்பட்டு வருது. F4 கார் பந்தயமும் சென்னையில நடக்க இருந்த நிலையில மிக்ஜாம் புயல் காரணமா தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இப்படி அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இடமா திகழுது சென்னை. இந்த நிலையில சென்னையில நடைபெறும் கேலோ இந்தியா தொடர பிரதமர் மோடி நேர்ல வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதே மாதிரி பீச் வாலிபால், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளின் முக்கியமான சர்வதேச போட்டிகளை சென்னை நடத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் விளையாட்டு நகரம் ஒன்று கட்டமைக்கிற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறதா செய்தி வெளியாச்சு. ECRல 500 ஏக்கர் நிலப்பரப்புல 700 கோடி ரூபாய் மதிப்புல விளையாட்டு நகரம் ஒன்று உருவாக இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க 4 ஒலிம்பிக் அகாடமிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும்னும் அறிவிச்சதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டில் இருந்து கலந்துகிட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் விதமா பதக்கங்களை வெல்லும் வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு தொகையா வழங்கப்படும்னும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சுது. அது மட்டும் இல்லாம வட சென்னையில 10 கோடி ரூபாய் மதிப்புல பாக்ஸிங் ஸ்டேடியம் அமைய இருக்கிறதாவும் சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 10 மினி ஸ்டேடியம்கள் உருவாக்கப்படும்னும் ஏற்கனவே இருக்க 29 ஸ்டேடியம்களும் மறுசீரமைக்கப்படும்னும் ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி பல முன்னெடுப்புகள் தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகள்ல விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்துற பணிகளும் நடந்து வரதா சொல்லப்படுது. மேலும் மாணவர்களின் திறமையை கண்டறிய CM டிராபி மாதிரியான போட்டிகளும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் நடத்தப்பட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவிலான போட்டிகள் சென்னையில் நடத்தப்பட பல விஷயங்கள் காரணமா சொல்லப்படுது. இந்தியாவில் மிக முக்கியமான விமான நிலையங்கள்ல ஒன்னா சென்னை பன்னாட்டு விமான நிலையம் இருக்கிறதால பல்வேறு நாடுகளில் இருந்து வர விளையாட்டு வீரர்கள் சென்னையை நேரடியா வந்தடைய முடியும்.
மிகப்பெரிய அளவிலான விளையாட்டு தொடர கூட நடத்துற அளவுக்கு சென்னையில இடவசதி இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. சென்னை மக்கள் விளையாட்டு மேல தீர ஆர்வம் கொண்டவங்க. பல இடங்கள்ல சென்னை ஆடியன்ஸ் நாலேஜபிள் சென்னை கிரவுண்ட்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்தியாவில் நடந்த கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர்ல கூட கிரிக்கெட் வீரர்கள் சென்னை மைதானத்துல விளையாட ஆசைப்படுறோம்னு சொல்ற அளவுக்கு சென்னை ரசிகர்களோட விளையாட்டு மீதான ஆர்வம் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு விளையாட்டு போட்டியை நடத்த தேவையான இடவசதி, வீரர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், வீரர்கள் பயணிக்க தேவையான போக்குவரத்து வசதி உள்ளிட்ட வசதிகள் சரிவர அமைஞ்சிருக்கிறதும் சென்னையை நோக்கி விளையாட்டு போட்டிகள் ஈர்க்கப்படுறதுக்கு முக்கிய காரணமா அமையுது. அதனாலேயே எப்படி இந்தியாவுக்கு அதிகார தலைநகர், வர்த்தக தலைநகர் போன்ற விஷயங்கள்ல டெல்லி, மும்பை போன்ற முக்கிய நகரங்கள் இருக்கோ அந்த வரிசையில விளையாட்டு தலைநகராக சென்னை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.